ஜிம்கானா நீ ஃபேமிலியோட பாருக்கண்ணா. செட்டு ஹோஸ்ட் பேண்ட் ரெடி இப்ப கெஸ்டோட பரப்பண்ணா. ஏன் ஜனனி, நமக்குள்ள முரண்பாடு எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சோம். ஆனா இப்ப வந்துருச்சோன்னு பயமா இருக்கு. அதுக்கு காரணம் உங்க பக்கம் இருக்கிற குழப்பமான மனநிலை தாங்க. முழுமையா எப்பவுமே உண்மையை ஜீரணிக்கிறது கஷ்டம்தான். ஆனா இத பத்தி எல்லாம் பேசியாக வேண்டிய சூழ்நிலை இப்ப வந்திருக்கு. நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலைப்பாட்டுல இருக்கிறப்போ நிச்சயம் இந்த மாதிரி முரண்பாடெல்லாம் வரதான் செய்யும். நீ சொல்ற மாதிரி எந்த முரண்பாடும் இல்லாம ஒரே நிலைமையில இருக்கிறதுக்கு இது ஒன்றும் தியான மண்டபம் இல்லதான். நம்ம 4 பேரும் ஒரே மனநிலையில இருக்கிறவங்களும் கிடையாதுதான். ஆனா நம்ம 4 பேரும் நிறைய கருத்துல ஒத்து போயிருக்கோம். நமக்குள்ள எந்த முரண்பாடும் வந்துடக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமா இருந்திருக்கோம். ஆனா இப்ப அது எங்களால வந்துருச்சுன்னு சொல்றியா? நான் சொல்றேன், நம்ம எல்லாரும் தான் அதுக்கு காரணம். ஆனா இது இல்லாம குடும்பம் இல்லதானே ஜனனி? அக்கா, திரும்ப திரும்ப இது எல்லாத்தையுமே மறந்துடலாம். இப்படியே இந்த குடும்பத்தை எப்படியாவது எடுத்துட்டு போயிடலாம், பரவாயில்ல அப்படின்ற மனநிலைமையிலேயே நீங்க இருக்கீங்க அக்கா. சரி, எனக்கு புரியுது. ஆனா ஜனனி, ஒன்னு கேக்குறேன், நீ எப்படி அதை தீர்மானிக்கிற? இது சைக்காலஜி. ஒருத்தரை ஈஸியா அனலைஸ் பண்ணிட முடியும். 4 பேருக்கு ஒத்த கருத்து இருக்கிறப்போ ஒருத்தரோட பலவீனம் இன்னொருத்தருக்கு பிரச்சனையாவே தெரியாது. அதுவே கருத்து முரண்பாடு வரப்போ அதப்போ வெளிப்படுது. முரண்பாடு இருக்கலாம், தப்பில்ல. ஆனா எந்த விஷயத்துலங்கிறது தான் ரொம்ப முக்கியம். திரும்பவும் சொல்றேன்க்கா, இந்த மாதிரி கொலை பண்றவங்க, கொடூர புத்தி இருக்கிறவங்க, சொந்த பொண்ணையே கடத்தி வச்சுக்கிறவங்க, அப்பத்தாவுக்கு விஷம் வைக்கிறவங்க, கண்ணுக்கு முன்னாலேயே இவ்வளோனா இன்னும் கண்ணுக்கு தெரியாம என்னென்ன கொடுமையை செஞ்சிருக்காங்களோ. இப்படி இருக்கிற மனுஷங்களோட அவரோட அடிமைத்தனமான வாழ்க்கையை கண்டினியூ பண்றதுக்கு உண்டான ஐடியாலாம் எனக்கு துளி கூட கிடையாது. நாளைக்கு விடியலுங்கிறது அவர் தண்டிக்கப்படணும், அவ்வளவுதான். ஒருவேளை அவருக்கு உண்மையாவே உடம்பு சரியில்லைனாலும் அது தண்டனை ஆகிடாது. அதுல நான் தெளிவா இருக்கேன். என்ன, இதனால என் மேல உயிரையே வச்சிருக்கிற அக்காக்களோட அன்பை இழக்க போறேன்னு நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு.